என் இனிய உறவுகளே, நாம் இன்று 14/4/25 இருக்கின்றோம். ஆவியினால் நாம் வாழும் இந்த வாழ்க்கை இறைவனின் கொடை. அன்னையோடு நாம் இணைந்து கல்வாரி பயணத்தில் நாம் தொடர்ந்து வருகிறோம். இந்த தவ நாட்களில் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி நாம் வாசித்து கொண்டு வருவது 78, 40, 41, 42. இன்றைய நாள் விசேஷமாக ஒரு நல்ல தன் மதத்திற்காக போராடிய ஒரு மாமனிதரின் நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அது இந்த இந்தியா முழுவதுமாக நமக்கு அது ஒரு நல்ல நாளாக, விடுமுறையாக இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல நாளாக, நல்ல ஒரு காரியத்துக்காக போராடி அவர் வெற்றி கண்டதை மற்றும் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனின் நல்ல அந்த புத்தகத்தை எழுதி வைத்தவர். அதனால் அவரை நாம் அதிகமாக நினைப்போம். அதிக புத்தகங்கள் எழுதி அதிக புத்தகங்களை படித்தவரும் கூட. மற்றும் நாம் இந்த தவ நாட்களில் நாம் இன்று புனித வாரத்தில் இருக்கின்றோம். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருவது இன்றைய வாசகம் எஸ்ஐயா 42:1-7. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 12:1-11. இயேசுவின் பாடுகள் நிறைந்த கடைசி நாட்களில் நிகழ்ந்தவற்றை புனித வார நாட்களில் நாம் தியானிக்கின்றோம். பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவில் உள்ள லாசர், மார்த்தா, மரியா இவர்களின் இல்லத்திற்கு சென்றார். அவர் அங்கு விருந்து அளிக்கப்பட்டது. மரியா விலை உயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவின் காலடியில் பூசினார். மார்த்தா உணவு பரிமாறினார். இங்கே யூதாஸின் கொடூர எண்ணம் வெளிப்படுகிறது. அன்பினால் செய்யப்பட்டதை பணம் வீணாக்குவதாக கூறுகிறான். பாடுகளை அவரது மனநிலையை புரிந்து கொள்ளாமல் கடைசி வரை அவன் இருந்துவிட்டான். 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவையை காட்டி கொடுத்தான். பணம், பொருளில் தங்கள் இதயத்தை தொலைப்பவர்கள் மனித வாழ்வின் அன்பை உணர்வதில்லை. மனித வாழ்வுக்கு விலை கூறும் இந்த நாட்களில் நாம் எத்தனை யூதாஸ்களை நாம் சந்திக்கின்றோம். நம்மிடம் மேலோட்டமாக பேசுவது போல பேசி அவர் உள்ளார்ந்த உள் சிந்தனைகளை வெளியே தெரிப்பார்கள். ஆனால் அது அவர்களுக்குத்தான் கேடு. அதே போல இதோ இந்த பணம், பதவி, பட்டம் என்பதை நிலை வாழ்வு கிடையாது என்பதனை மிக விளக்கமாக எடுத்து கூறியிருக்கின்றார். அவர் இகழப்பட்டார், மனிதனால் புறக்கணிக்கப்பட்டார் என்பதை நாம் அறிந்துள்ளதே. பாலைவனத்தில் சாத்தான் கொடுத்த 3 சோதனைகளிலும் வென்றவர். கெத்செமனி தோட்டத்திலே, அப்பா, என் விருப்பம் அன்று உம் விருப்பப்படியே ஆகட்டும் என்று 3 முறை அபயக்குரல் எழுப்பி அப்பாவிடம் ஜெபித்து வெற்றி கண்டவர். இதோ சிலுவையின் பயணத்திலே 3வது முறையாக விழுந்தாலும், 3 முறை விழுந்தாலும் 3வது முறையாக உங்கள் மனம் ஆர்வமுடையது தான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். மார்க் 14:38 சொல்வது போல என்று தனது சீடர்களை தேற்றிய இயேசு இன்று எத்தனையோ நாம் பாவங்களுக்காக அவர் பாரமான சிலுவைகளை சுமந்து பலமிழந்து விழுகின்றார். விழுந்த நிலையிலே மீண்டெழ முயற்சிக்கின்றார். துவண்டு போன நிலையிலும் துடித்தெழ முயற்சிக்கின்றார். பலவீனத்தால் தான் பலத்தை கட்டி எழுப்ப முடியும் என்று இயேசு நமக்கு அறிவுறுத்துகின்றார். எல்லாம் கைகூடும் என்ற நம்பிக்கை வாழ்வின் அடிநாதமாக அமைய வேண்டும். ஜெபக்கூட தலைவனான யாயிர் சாகும் தருவாயில் இருந்த தனது மகளை காப்பாற்ற வருமாறு அழைத்தபோது, அஞ்சாதீர், நம்பிக்கையோடு மட்டும் இரும், அவள் பிழைப்பாள், லூகாஸ் 8:50 என்று கூறி நம்பிக்கையின்மையில் விழுந்து விடாதே என்கிறார். ஆசைப்படுவதை அடைய முடியும் என நம்பிடு. அந்த நம்பிக்கை வெற்றி பெற தொடர்ந்து உழைத்திடு என்பதை வெற்றியின் தாரக மந்திரமாக மனதில் ஏந்தி கல்வாரியை நோக்கி எழுந்து புறப்படுகிறார் இயேசு. அமைதியான கடல் திறமையான மாலுமிகளை உருவாக்குவதில்லை. நாம் விரும்புவது உண்மையிலேயே போராடி வெற்றி பெற தகுதியானதா என்பதற்காகத்தான் நமது பாதையில் நாம் தடைக்கற்களை சந்திக்க வேண்டியுள்ளது. நமது இருப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு வரும் தடைகளை உடைத்திட ஓயாமல் போராடியே ஆக வேண்டும். போராட்டமும் சறுக்கல்களும் சங்கடங்களும் இல்லாத வாழ்க்கை லட்சிய வாழ்க்கையாக இருக்க முடியாது.
தன் பிள்ளைகளுக்கு ஒரு துளி கூட கஷ்டத்தை கொடுக்காத பெற்றோர்கள், தன் பிள்ளைகள் மேல் எந்த சுமையையும் சுமத்த கூடாத நிலையில் இருக்கின்ற பெற்றோர்கள், தன் பிள்ளைகள் மேல் அதிகமாக சுமைகளை சுமத்திய பெற்றோர்கள், இப்படி வித்தியாசமான பெற்றோர்களை நாம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்றோம். இதில் எந்த சுமையும் தன் பிள்ளைக்கு சுமத்தப்படக்கூடாது. என் பிள்ளை புத்தக பையை எடுத்துக்கொள்ளும் ஒரு வேலைக்காரரை வைத்திருக்க வேண்டும், என் பிள்ளைக்கு ஒரு சிறு கீறல் கூட ஏற்படக்கூடாது என்று வாழ்வது ஒரு பக்கம். மறுபக்கம் சிறு வயதிலேயே தன் பசிக்காகவும் குடும்ப பாரத்துக்காகவும் போராடிய பிள்ளைகள், ஒரு புறம் குடும்ப பாரத்தையே சுமந்து வாழும் பிள்ளைகள். தேவைப்படும் எதனையும் நாம் எளிதாக பெற்றுவிட முடியாது, போராடித்தான் பெற முடியும். முயற்சியும் உழைப்பும் இல்லாத மனிதனுக்கு வளர்ச்சியும் இல்லை, வாழ்வும் இல்லை. பாய்ந்தோடும் தண்ணீரில் எத்தனை முறை மீன்கள் கீழே தள்ளப்பட்டாலும் அத்தனை முறையும் மீண்டெழுந்து தண்ணீர் வரும் என்று எதிர் திசையிலே தான் நீந்தி முயற்சிக்கும் வாழ்வில் வரும் தடைகளால் நான் விழுந்தே கிடக்கின்றேனா அல்லது மீண்டெழ முயற்சிக்கின்றனா என்பதை நாம் வாழ்க்கையில் நாம் சிந்திக்க முயற்சி செய்வோம். அன்பு இயேசுவே, இதோ எங்கள் தடைகளே இல்லாத பாதைகளை வெற்றி வாழ்க்கைக்கு வழிவகுக்காது என்பதை உணர்ந்து செயல்பட அருள் தாரும். இதோ எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்களில் யாராவது உம்மை மனநோக செய்திருந்தால் இந்த புனித நாட்களில் அவர்களை மன்னியும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.